நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது அல்லது நபியுடைய புகழ் பாக்கல் இதெல்லாம் மஹப்பத்தோட இருக்கக்கூடியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுறது இருக்குது ஒன்று அறிவுபூர்வமா, இன்னொன்று மனப்பூர்வமா. அறிவுபூர்வமா எடுத்துக்கிட்டா எதுக்கு புகழணும், அவங்களே புகழ வேணாம்னு சொல்லியிருக்காங்க, இப்படியே எண்ணங்கள் போகும். அவங்கள புகழ்றதுனால என்ன, இந்த மாதிரியே எண்ணங்கள் போகும். அதே மனப்பூர்வமா செஞ்சா, மஹப்பத்து பூர்வமா செய்தா ஒவ்வொரு செயலும் அதில் இன்பம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போடும்போது, பாடும்போது, நினைக்கும் போது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயம், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். குர்ஆன்ல நிறைய அல்லாஹ் சொல்றான் பல இடங்கள்ல. மூமின்கள் அல்லாஹ்வின் மீது அளவு கடந்த மஹப்பத் இருக்காங்க. மஹப்பத்தோட செய்யக்கூடிய இதாஅத் பின்பற்றுதல் இருக்குது. இதற்கு மிகப்பெரிய பவர். சஹாபாக்களுக்கு நமக்கு இடையில இதுதான் ஒரு பெரிய வித்தியாசம். அவங்க ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினது மஹப்பத்துடைய அடிப்படையில். அதைத்தான் நேற்று நான் சொல்லும் போது கூட, நெஞ்சு துணிய கூட பட்டன் போடாம இருந்தது கூட அதை வழிபட்டுறாங்கன்னு சொன்னா மஹப்பத்தா தானே இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நெஞ்சு திறந்துருச்சு. அதை பார்த்த சஹாபி ஹஜ்ரத் முஆவியா இப்னு குர்ரா ரலியல்லாஹு அன்ஹு, அது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வயசு கூட நெஞ்சு திறந்து வச்சிருக்காங்க. நெஞ்சு திறந்தே வச்சிருக்காங்க. லா ஹர்ரம் வலா பாரிதன். ஹதீஸ்ல தெளிவா வருது. சூடான காலத்திலையும் பட்டன் போடுறது இல்ல, குளிர் காலத்திலையும் போடுறது. கேட்டா அவங்க பார்த்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவங்க பின்பற்றினாங்க. இது மஹப்பத்துடைய பின்பற்றுது. ஹஜ்ரத் உவைஸ கர்னி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பல்லு ஷஹீதாயிற்று ஒரு யுத்தத்தில் கேள்விப்பட்டு அவங்க 32 வழி தட்டிட்டாங்க. மஹப்பத்துடைய வெளிப்பாடு. அதே ஷரியத்துல போய் எதையுமே காட்ட முடியாது. அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றுறத வெறும் அறிவுபூர்வமா இல்லாம மனப்பூர்வமா மஹப்பத்தோட பின்பற்றினா அதனுடைய பலன் தான் நமக்கு ஈமானுடைய பலம், உறுதி, தக்வா, தவக்குல் இதெல்லாம் கூடுறதுக்கு அது காரணமாக. வரலாற்றில் வருது, ஜுலைபி உள்ள ஒரு சஹாபி இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மதீனாவில் இருந்தார். அவர் கொஞ்சம் குள்ளமாகும், உடல் பெருத்தும், கண்ணங்கரையா இருக்கு, கருப்பும், உருவமும் கொஞ்சம் பங்கரையாகும். அது எழுதுறாரு, காண தமீமல் கல்வி, கொஞ்சம் பார்க்கறதுக்கு லட்சணம் இல்லாம இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஜுலைபும் ஏன் கல்யாணம் முடிச்சுக்கலான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நாயகம் எனக்கு யாரு பொண்ணு தருவாங்க, பொருளாதார நிலையிலே நான் கீழ்நிலை, அழகு கிடையாது. ரொம்ப வருத்தப்பட்டு அவர் சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருந்து அவங்களே பொண்ணு பார்த்தாங்க. பெண் பார்க்கறதுக்காகவே அங்கே இங்கேயும் தேடுறாங்க. ஒரு அன்சாரி வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க மகளை கல்யாணம் முடிக்க கொண்டு தர்றீங்களான்னு கேட்டாங்க. அந்த அன்சாரி சஹாபி சொன்னார், நினைச்சுக்கிட்டாரோ ரசூலுல்லாஹ் தனக்கு கேட்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு, எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கிய ரசூலுல்லாஹ், நான் கண்டிப்பா கொடுக்குறேன், என் மக ஒரு மக சொல்லாதுனால நான் எனக்கு கேட்கல, இப்ப வேற யாருக்கு கேட்குறீங்க, இந்த ஒரு ஜுலைபி கேட்கிறேன். நான் அங்கேதான் இருக்கிறார், ஜுலைபி பக்கத்துல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவரை பத்தி எல்லாம் மதீனாவாசிகளுக்கு தெரியும், எடுபடி வேலை மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரோ. ஜுலைபிக்கு கேட்கிறேன்னு சொன்ன உடனே அந்த அன்சாரி சஹாபி தான் மகன் நல்லா இருந்ததால விரும்புவாங்க, நல்ல இடத்துல போகணும், பெரிய இடத்துல போகணும், தகப்பேங்கிற முறையில் அவர் யோசிச்சு சொன்னாரு. கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு பின்வாங்கிக்கிட்டே வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு வந்தேன், தட்டி கழிக்கிறதுக்கு தான் நேரம் சொல்ல முடியாம. சரி கேளுங்க. நான் வீட்டுக்கு வந்தாங்க, மனைவிட்ட பேசினாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் கொண்டு கேட்டாங்க. உடனே அந்த சந்தோஷத்துல உடனே கொடுத்துருவேன் ரசூலுல்லாஹ்னு நினைச்சுக்கிட்டு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட உன்னை தட்டி கழிச்சிருக்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. எனக்கு அந்த எண்ணம் தாங்க. அவர் சொல்லி வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வர்றார், கிளம்ப போறார். உமாவும் பாப்பாவும் பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த அந்த பெண் ஒளிஞ்சு அந்த பக்கத்துல இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கு. பாப்பா சொல்றதையும் உமா சொல்றதையும் கேட்டுக்கிட்டு வெளியே வர நேரத்துல அந்த அம்மா, அந்த பெண் மணப்பெண் அம்மா சொல்லிச்சு, பாப்பா என்ன சொல்ல போறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த வரணையா நீங்க தடுக்க பார்த்தீங்க. எவ்வளவு ஒரு ஈமான் பாருங்க. ஒரு சின்ன பொம்பளை புள்ள இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நபரை தட்டி கழிச்சு வரணத்தட்ட, யாருடைய வரண தட்ட போறீங்க? அதை தட்டிட்டு நான் நல்லா இருப்பேனா? நபி பார்த்த வரணத்தான் நான் திருமணம் செய்வேன். இப்போ அப்பா அம்மா சொன்னா உங்க வாழ்க்கைக்கு தான் நாங்க யோசிச்சோம், நீயே தயாரா இருக்கா, நாங்களும் இது தயார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த நிகழ்வு சொல்றாங்க. இந்த மகப்பத்தோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவு கடந்த சந்தோஷம். அன்னைய துவா செய்றாங்க, வரலாற்று எழுதுறாங்க. அல்லாஹும்ம சுப்ப அலைஹல் கைர ஸப்பன் வலா தஜஅல் ஐஷஹா கத்தன். துவா செய்றாங்க, அல்லாஹ் இந்த பெண்ணின் மீது நலவை கொட்டோடு கொட்டு, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில எப்பவும் கஷ்டம் வந்துடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து அந்த துவா. திருமணம் ஆயிடுச்சு. துவாவுடைய வெளிப்பாட்டையும் ஜனங்க பார்த்தாங்க. ஹதீஸ் அறிவிக்கிற ராவி சொல்றாரு, முழு மதீனாவுல அந்த பெண்ணு மாதிரி அதிகம் செலவு செய்யக்கூடிய பெண்ணு இருக்கல. அல்லாஹ் அந்த பொருளாதார வளத்தை கொடுத்தான், பெரும் அவங்களுடைய பழக்கத்தான வாழ்க்கையை கொடுத்தான். ஏன்னா மஹப்பத்தோட ஏற்றுக்கிட்டது. அறிவுபூர்வமா பண்ணியிருந்தாங்க, யோசிச்சிருந்தாங்க சொன்னா அவங்க ஏற மாட்டாங்க. இவர் இந்த பக்கம் இவர் எவ்வளவு பெரிய தியாகியா இருந்தாருன்னா, ஒரு யுத்தம் வந்துச்சு, போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதானவங்க கணக்கிட்டு பார்த்தாங்க. கடைசியில் சொன்னாங்க, ஜுலைபிக காணோம், பாருங்க அவர் ஷஹீத் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்தா 7 காபிர்களை வெட்டி விழுத்து அவர் ஷஹீத் ஆயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு பங்கையா இருந்தாலும் உள்ளத்தை கணக்கெடுத்து மஹப்பத்துடைய அந்த இதாத் இருந்ததுனால ஜனாசாவை தூக்கி தான் தோல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்க. அந்த வரலாற்றில் எழுதுறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தோல் அவருக்கு சந்தூக்காச்சு. தாங்களே வந்து குறிதோட்டி அடக்காங்க. அப்ப இது பின்பற்றுறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மஹப்பத்துடைய அடிப்படையில். இந்த மஹப்பத்து இருக்குமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரோ அவருடைய வரிகளோ எது வந்தாலும் சரி, அடுத்த வழங்கினாலும் விளங்காட்டி நம்ம அது ஆர்வமா கேட்போம். இப்ப என்ன ஆகி போச்சு, நபியும் ஒரு மனுஷன் தானே, அவருக்கு நமக்கு என்ன இருக்குது, கொடுத்தாரு வேலையை முடிச்சாரு போயிட்டாரு, இன்னைக்கு நம்ம தான் செயல்படுத்திட்டு போகணுங்கிற ரீதியில யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு இந்த மனிதர்களுக்கு, மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு சோதனை. இது எல்லாமே அதனுடைய அடிப்படை தான். இந்த மஹப்பத்துடைய வாழ்க்கை போயிடுச்சு. எல்லாத்தையுமே அறிவுபூர்வமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மனசுல பட்டதை விட்டுட்டு மண்டையில பட்டதையே சொல்ல ஆரம்பிச்சதுடைய வெளிப்பாடுதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த சீன நிலைக்கு, மோசமான நிலைக்கு இது காரணம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழுரைகள் பொதுவாகவே அவருடைய வாழ்க்கை முறைகள் நம்ம ஹயாத்தா இருக்கணும்னா அவங்களுடைய சிறப்புகள் பேசப்பட்டு இருக்கணும். அப்பதான் அவங்களை பத்தி நினைவு கூறுவோம். அவங்க சொன்ன செய்த வழிகாட்டிய அந்த வழிமுறைகள்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும்னா அவருடைய சிறப்புகள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்தால் தான் அது உயிரோடு இருக்கும். இந்த சில தர்காக்கள்ல கூட பெருசா கட்டடம் கட்டினது கூட காரணம் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த கட்டடங்கள் கட்டுறதை விரும்பல, தடுத்தாங்க. அதற்கு அலிய கவர்னரா ஆக்கி அனுப்பும் பொழுது, அல்லாஹ் கதா திம்சாலன் இல்லா தமஸ்தா வலா கபரன் முஷ்ரிகன் இல்லா சப்பைதா ஹதீஸ்ல வருது.
இடங்கள்ல இந்த கொஞ்சம் கபறுகளை கட்டடங்களை கட்டி அவங்க பேர்களை பதிஞ்சு இந்த வச்சதுக்கே காரணம், சில இமாம்களுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு கூட காரணம், அந்த இறந்த பெரியவரை மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த அடிப்படையில இருந்து இந்த ஊசலாம் கொண்டாடுது. அது எங்கேயோ ஒன்று ஒப்பிட்டு கால்கள் மாதிரி நடவடிக்கை அதாக்கும் இதாக்குன்னு சொல்லி அது மறக்கிறது மாதிரி அடிப்படை அது ஏன் செய்தாங்கிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம். வழிமுறைகள் கூட சமயத்தில் தவறா கூட இருக்கலாம், சில அனாச்சாரங்கள் கூட அதுல தொந்தரவும் செய்யலாம். இந்த உருவாக்கப்பட்டதுடைய அடிப்படை எண்ணமே இதுதான் இருந்துச்சு. அவரை நினைவு கூறணும். இது இருந்தாக்க உருவாக்குங்கிற முறையில தான் இது ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில கவாலிலையும் டாக்ஸ்லையும் கச்சேரியிலையும் ஆகிப்போச்சு. அப்ப ஒருவருடைய வாழ்க்கை முறைகள், வழிமுறைகள், வழிகாட்டுதல்கள் இது உயிரோட இருக்கணும்னு சொன்னா அவருடைய சிறப்பு விஷயங்கள் மக்களுக்கு மதிய இருக்கணும். நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு தலக்குனாரே இல்லாஹி இந்த வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்தான். பின்வரக்கூடிய மக்களிடத்துல இவருடைய சிறப்புகளை நான் நிரப்ப இருக்க செய்தேன், சிறப்புகளை இருக்கும்படி நான் செய்தேன். எல்லாரும் மக்கள் போடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து போலத்தான் அவருடைய வழிமுறைகள், வழிகாட்டுதல் உயிரோட இருக்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய போலவே செய்யாம இருந்தால் கொஞ்ச காலத்துக்கு பிறகு என்ன ஆகும்? இந்த பக்கம் சொல்ற மாதிரி நபியை போடுறதுனால என்ன ஒரு கட்டாயமா? இன்னைக்கு கூட கேள்வியில கேட்டாங்க, எவ்வளவு மன கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? அவ்வளவுதான காரியத்தை செஞ்சா ஜன்னத்து கிடைச்சு போகுது. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து இப்போ வலது கால வச்சு எடுத்து வச்சாங்க, நம்ம என்ன நடக்கணும்? அவங்க தலப்பா கட்டணம் இருக்காங்க, நம்ம என்ன தலப்பா கட்டணும்? ஒரு மோசமான இந்த கண்ணோட்டம் வந்துருச்சு பாருங்க. சஹாபாக்களுடைய அமலுக்கும் நமக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் வந்துருச்சு பாருங்க. பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செயல்பாடுகளை பின்பற்றிக்கிட்டு இருந்த அந்த காலம் இருந்துச்சு. இது மஹப்பத்துடைய பின்பற்றுதல். அன்சாரி பெண்மணிகள்ல ஒரு பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் முறை அது பெரிய மனுஷியான நேரத்துல, அம்மா நீ குளிக்கும் போது ஒரு தண்ணீர்ல கொஞ்சம் உப்பு போட்டு குளிமா, நல்லதுன்னாங்க. உப்பு போட்டு குளிக்கிறது ஒரு ஆலோசனை தான், நபி ஸல்லல்லாஹு கட்டளை இல்லை, எல்லாரும் சொல்றதுதான் வைத்திய முறையில. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சொன்னது அந்த அம்மா எந்த மாதிரி செயல்படுத்திச்சு பாருங்க. மஹப்பத்துடைய கேள்வி வருது. ஒவ்வொரு குளிப்புலையும் தண்ணியில உப்பு போட்டு தான் அந்த அம்மா குளிச்சுட்டாங்க. மௌத்தாகிறதுக்கு பக்கமா நோயாளியா கிடக்குது, குடும்பத்தார அழைச்சி எனக்கு ஜனாதாவை குளிப்பாட்டும் போது தண்ணியில உப்பு போட்டு குளிப்பாட்டுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னது. அது இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மேல மஹப்பத்துடைய அடிப்படையில அவங்க பின்பற்றுவதுடைய வழிமுறை. அதே பெண்ணுடைய வரலாற்று அபூதாவுத் ஷரீஃப்ல இருக்கு. ஹதீஸ்ல ஒரு மாலை கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதோ ஒரு யுத்தத்துல வந்திருந்த கனிமத்து பொருள் இருந்து பங்கிடும் பொழுது இந்த பெண்ணுக்கு ஒரு மாலை கொடுக்கப்பட்டது. அந்த மாலையையும் அந்த பெண்ணு இறக்கும் போது கழுத்துல போட்டு சொன்னாங்களா, ஜனாசாவிலேயே இது போட்டுக்கிட்டே நீ அடக்கணும். இந்த வழிமுறை அவங்கள்ட்ட இருந்ததுனாலதான் அது வெற்றி மேல வெற்றி, ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு கண்ணியம் கௌரவமான வாழ்க்கை முறைகள்லாம் அமைச்சவர். இன்னைக்கு அது குறைஞ்சு மௌலித் ஒரு கிண்டல், அதுக்கு தப்பான அர்த்தங்கள் சொல்லி அது தடுத்து, நான் இது சொல்லல மௌலித் ஓதாட்டினா காவிரா போயிடுவான், மௌலித் ஓதாட்டினா எங்கினா போயிடுவான் நான் சொல்ல வரல. அதை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறோம்னு தான். நல்ல கண்ணோட்டத்தில் செய்ய முடியல விட்டுறலாம், ஒன்றும் தவறும் அல்ல. அதை செய்யறத கேள்வி கிண்டல், இல்லாத பொருள் அதுல பொதிய செய்து தப்பான அர்த்தத்தை அதுக்கு கொடுத்து அத நிப்பாட்டுறதோ அல்லது அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இருக்குது. மஹப்பத்துடைய வழிமுறை இல்லை, மண்டையுடைய வழிமுறையா இருக்கலாம், மனசுடைய வழிமுறையா இல்லை. அதனால ராத்திபே ஜலாலியா இருந்தாலும் அது ருக்குல் தான், மௌலுதா இருந்தாலும் அது ருக்குல் நபி. அது எந்த அளவுக்கு உங்களால செய்ய முடியுமோ மானசீகமான முறையில அதனுடைய ஒழுக்கங்களை கடைபிடிச்சு அர்த்தங்களை சிந்தித்து செஞ்சா நான் நினைக்கிறேன் அனைவரும் எதுவும் தெரிவிக்க மாட்டாங்க. அதுல வரக்கூடிய அடிகளை அது யோசிக்காம அவங்க வரைக்கும் அர்த்தம் படிக்கிறாங்களே அப்படிங்கிறதான். நான் கூட சொல்றது, எங்க பெரிய தபூசு சொல்லுவாங்க, வித்ரியாவை பத்தி சொல்லுவாங்க. சரகத்துல்லா எழுதின வித்ரியாவை பத்தி
ஒவ்வொரு அடியா படிச்சு காட்டுவாங்க. எவ்வளவு அர்த்த பொருத்தமா இன்னைக்கு எல்லாம் மறைஞ்சு போச்சு பாருங்க. இதுதான் நான் சொல்றேன். கொஞ்ச நாள் விட்டோம்னா வித்திரியாண்டா என்னன்னு தெரியாது, ஏகப்பட்டவர் தெரியாது. காரணம் என்ன, அந்த அந்த சிறப்புகள் மறந்து போச்சு. முந்தி அதுக்குள்ள ஒரு கூட்டம் போடுவாங்க, பேசுவாங்க. எவ்வளவு சிறப்பான அந்த அடிகளை கவிகளை அப்படி சொல்லாத சிறப்பு கூடவைகளை இப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலையும் வித்திரியா போச்சு, சபழியா போச்சு, எல்லாமே போய் போய் கடைசியில ஏதோ மாசத்துல ஒரு சடங்காக செய்யக்கூடிய அந்த மௌலுங்கக்கூடிய பேரே எடுத்து அந்த மீனாது கண்டபடி அதுக்கு அர்த்தங்களை செஞ்சு முறையான அர்த்தங்கள் செய்யப்படாத காரணத்தினால அதை மறுக்கிறாங்க. செய்யலாம், செஞ்சா பறக்கத்து, அதுல விருதி கிடைக்கும். செய்யலன்னு சொன்னா இழப்பு இல்லை, குற்றம் இல்லை, பாவம் இல்லை. ஆனா கிடைக்கிற பறக்கத்து கிடைக்காம போயிடும். நான் எப்பவும் சொல்றது இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று கூட அப்படித்தான். ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் பேரை கேட்டு பேரை மாத்துவாங்க. நல்ல பேர் இல்லாட்டினா மாத்தி வைப்பாங்க. உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க, ஆசுன்னு சொன்னாங்க. ஆசுன்னு சொன்னா பாவம் செய்கிறவன், கட்டுப்படாம நடக்கிறவங்களுக்கு பேரு, அவசியத்தில் இருக்கிறது. 2-3 சஹாபியை கேட்டுட்டு எல்லாருமே ஆசு ஆசுன்னு பேர் வச்சுக்கிறாங்க. இஸ்லாத்துல வரதுக்கு முன்னாலே வைக்கப்பட்ட பேரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, நீங்க எல்லாம் அல்லாஹ்வுக்கு வழிபடுவர்களானே தவிர மாறுபடுவர்கள் அல்ல, அதனால நீங்க அப்துல்லான்னு பேர் வைங்க. எல்லாருக்குமே அதுதான் அப்துல்லா இப்னு உமர், அவதான் அப்துல்லா இப்னு ஹாரிஸ் இப்னு ஜஸா ரலியல்லாஹு தஆலா, இந்த மாதிரி அப்துல்லானே பேர் வச்சாங்க. ஒரு சஹாபியை காப்பு கூப்பிட்டு கேட்டாங்க, உங்க பேர் என்ன? அவட ஹஸன், ஹஸன்னா முரட்டுத்தனம் அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முரட்டுத்தனம் ஒன்று சிறப்புக்குரிய அம்சம் இல்லையே, அதனால நீங்க பேரை சஹுல்னு வச்சுக்கோங்க. சஹுல்னா மிருதுவானவர், இலகுவானவர்ங்கிற பொருள். அவருக்கு அந்த நேரத்துல மனசுல என்ன பட்டுச்சோ சொன்னா, யா ரசூலல்லாஹ் லா உகையிரு இஸ்மன் சம்மானிஹி அபி, எங்க வாப்பா வச்ச பேரை நான் மாத்துறதுக்கு தயார் இல்லைன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டார். ஏன்னா இது வந்து ஒரு ஆலோசனையா சொன்னதுதான், கேட்டு நடக்கிறதையெல்லாம் கேட்காம விட்டுட்டும் போயிடலாம். ஆனால் அவர் கேட்காம விட்டுட்டு போனது குற்றவாளி அவர் ஆகலையே தவிர கிடைக்க வேண்டிய பெரிய பாக்கியம் இல்லாம போச்சு. அவருடைய பேரப்புள்ள சயீத் இப்னு முஸய்யப் ரஹிமஹுல்லாஹ், மிகப்பெரிய ஹதீஸ் நிபுணர், குர்ஆனுடைய விரிவுரையாளர், பிரபலமான தாபிஈ. அவர் சொல்றாரு, எங்க தாதா முத்துவாப்பா, எங்க முத்துவாப்பா ரசூலுல்லாஹ்வுடைய ஆலோசனையை கேட்டுதான் நல்லா இருந்திருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனையை கேட்காதனுடைய துர்பாக்கிய நிலை என்ன ஆச்சுன்னா, ஃபமா ஸாலத்தில் ஹுஸூனத்து பாது, புகாரில வருது. எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் முரட்டுத்தனம் இருக்கத்தான் செய்யுது. பேசுறவங்க மனுத்தனத்தோட தான் பேசுறாங்க. இது எதனால வந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ஆலோசனையை அங்கீகரிக்காத காரணத்தால வந்தது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய எல்லா பேச்சும் கேட்கணுங்கிற கண்டிப்புள்ள கட்டாயம் இல்ல. பரதம் செஞ்சா போதும், வாஜிபத் செஞ்சா போதும், இந்த மேற்படியான மேம்பட்டமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள்லாம் செய்ய வேண்டியது இல்லைன்னு சொல்றதுல குற்றமில்லைன்னு ஆயிரலாமே தவிர கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இல்லாமல் போறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மௌலுதா இருந்தாலும் சரி, ராத்திபாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு சரிய தாற்பயம் இருக்கு. மனசோட, உள்ளன்போட, உள்ள இச்சையோட, ஆசையோட, மன ஆர்வத்தோட நம்ம செஞ்சோம்னா நிச்சயமா அதுக்கு உண்டான பலன் இருக்கத்தை செய்யுது. அந்த பலனை நம்ம முன்னோர்கள் அனுபவிச்சாங்க. அந்த மருத்துவர்களுடைய தரித்திரத்தை நம்ம பார்க்கணும். நம்ம அதை விட்டு போட்டு இருக்கிறதுனால உள்ளக்கூடிய நிலை, மக்களுடைய மனநிலை, யாரெல்லாம் எப்படி ஆயிட்டாங்க, இளைஞர்கள் எப்படி ஆயிட்டாங்க, எந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சாங்க, அல்லாஹ் ரசூலுங்கிறத கூட இப்ப வேற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. மாட்டவர்களை எல்லாம் மட்டம் தட்டு பேசுற அளவுக்கு இன்னைக்கு ஆனதுக்கு காரணம் அந்த மஹப்பத்து ஈடுபட்டு போனதுனால. மஹப்பத்து ஈடுபட்டு போனது காரணம் அவங்களை பற்றி உண்டான சிறப்புகள் நம்மளை விட்டு போனதுனாலதான். சிறப்புகள் ஏன் போச்சுன்னா அவங்களை பற்றி பேசுறதை விட்டுட்டோம், நடக்கிறத விட்டுட்டோம். அதனால அந்த குறைபாடுகள் அவளுக்கு கூடாதுன்னு அவங்க சொல்ற காரணம் போலியான காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, அத்துனி கமா அத்ரத்தின் நஸாரா, என்னை
நபி புகழக்கூடாதுன்னு பொதுவா சொல்லல. கிறிஸ்தவர்கள் எப்படி புகழ்ந்தார்களோ அந்த மாதிரி புகழாது. கிறிஸ்தவர்கள் என்னன்னு புகழ்ந்தாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இப்னுல்லாஹ்ங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல வச்சாங்க. மிதமிஞ்சிய, மிகைப்படுத்தப்பட்ட, தகுதியற்ற புகழ். அல்லாஹ்வாக யாரையும் ஆக்கிடக்கூடாது. நபியாக இருந்தாலும் நபி தான், மனிதர் தான். முதல் அவங்க அப்துல்லா, அப்புறம் தான் ரசூலுல்லாஹ். இப்ப அப்படிப்பட்டவங்க அல்லாஹ்வுடைய ஸ்தானத்துல கொண்டு போய் வச்சிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸத்தை அவங்க ஆதாரமா எடுத்து காட்டுறாங்க. ஆதாரமா காட்டி ரசூலுல்லாஹ்வை ஏன் புகழணும்? அவங்க வேலையை முடிச்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க, போயிட்டாங்க. அதை பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிற சிம்பிளா மக்களுக்கு எடுத்துக்காட்டுறது ஒரு காரணம். ஹதீஸை எடுத்துக்காட்டி அதுக்கு திசை திருப்பும்படியான அர்த்தத்தை சொல்லி, அங்கே பொதுவா இந்த மாதிரி போடாதீங்க, இறைவனாக ஆக்கி புகழ்ந்தாங்களே அந்த மாதிரி போடாதீங்கன்னு சொன்னதை எடுத்துக்காட்டி சுத்தமா புகழாதீங்கிறதுக்கு ஆதாரத்தை எடுத்துக்காட்டாங்க ஒண்ணு. ரெண்டாவது, மௌலூதுடைய அடிகள்ல இருக்குது தவறான கருத்துக்களை போதிக்கிறாங்க. நான் எப்பவும் சொல்றது, எந்த மூமின், சாதாரண மூமினா இருந்தா கூட அவனுடைய சொல்கள் வருதுன்னு சொன்னா அதுல நிறையும் பார்க்க முடியும், குறையும் பார்க்க முடியும்னா நிறைவு தான் பார்க்கணும். அது மூர்க்கத்தனமா குறைவான ஒரு அர்த்தத்தை கற்பனை செய்து உற்பத்தி செய்து அதை உண்டாக்கி அதை குறைப்படுத்துறத விட ஒரு நல்ல கருத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த நல்ல கருத்தை தான் சொல்லணும். இதுதான் நியதி. துல்நூபில் மூமினீன ஹைரா, மூமின்களுடைய விஷயத்தில் நலவையே எண்ணுங்கள் நமக்கு சஹாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ்களில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வழிபடுகிறோம். அல்லாஹ் சொல்றான், எதையுமே நலவையே எண்ணுங்கள் என்று. தவறான எண்ணங்களை சொல்லாதீங்க, இன்னும் பாவங்கள் இஸ்முன், பாவங்கள் வருது. அதனால இப்ப மௌலூதுடைய அடிகள்ல சில அடிகளை அவங்க எடுத்துக்கிட்டு மனமுறந்து அவங்க அர்த்தம் செய்யறாங்க. தாம்பரத்திலிருந்து அர்த்தத்தை வச்சுக்கிறது. உதாரணமா, இன்ன பைத்தான் அந்த சாக்கினு லைஸ முஹத்தாஜன் இலசுருஜி, ஒரு மௌலூதோட அடி. இதுல நாயகமே தாங்க எந்த வீட்டுல குடியிருக்கிறீங்களோ அங்க வெளிச்சத்துக்கு விளக்கு தேவையில்லை பாடுற. உடனே இதுக்கு எப்படி விமர்சனம் தெரியுமா? இப்ப ரசூலுல்லாஹ் இருந்துட்டா வீட்டுல வெளிச்சம் வந்துருமா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்க லைட் போட தேவையில்லையா? அன்னை ஆயிஷா இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதே கண்ணோட்டத்துல இது கொதிக்கிறார். ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா செய்யறதுக்காக வேண்டி தலையை கொண்டு போகும்போது ஆயிஷா நாயுடைய கால் நீட்டப்பட்டிருக்கும், சஜ்தா செய்யறதுக்கு இடம் கிடைக்காது. அவங்க காலை அப்படி அமுக்குவாங்க, காலை எடுத்துக்குவாங்க, ரசூலுல்லாஹ் சஜ்தா செய்வாங்க. தஹஜ்ஜுடைய தொழுகை இல்ல. அதற்கு ஆயிஷா சொன்னாங்க, அந்த காலத்துல எங்க வீட்டுல விளக்கு இல்லாம இருந்துச்சு, இருட்டா இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் எப்ப சஜ்தாவுக்கு வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால நான் காலை நீட்டி இருப்பேன், காலை கையை வச்ச உடனே இழுத்துக்கிருவேன். இப்ப ஹதீஸ்ல விளக்கு இல்லாமல் இருட்டாயிருச்சு, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாம இருந்துச்சு, ஹதீஸை காட்டிட்டு இந்த அடிவார்கள் இன்ன பைத்தன் அந்த சாக்கினோ லைஸ முஹத்தாஜன் இலசுருஜி, நீங்க குடியிருக்கிற வீட்டுக்கு லைட்டு தேவையில்லை, இங்க லைட்டு தேவையில்லைங்கிறாங்க. இங்க வெளிச்சமே இல்லை, காலை அமைக்கத்தான் ஆயிஷா நாயகி காலை எடுக்க வேண்டியது இருக்குது. இப்படி ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட். உண்மையில இந்த பைத்துக்கு என்ன அர்த்தம்னா, வீடுன்னா வீடு அல்ல, நீங்கள் காட்டிய வழி இருக்கும் பொழுது இன்னொரு வழி வழிகாட்ட வேண்டிய தேவையில்லைன்னு அர்த்தம். இத மஜாஸ் அரபில சொல்லுவாங்க. மாற்று பொருள்தான். ஒரு ஆளை பிடிச்ச சிங்கம்னு சொன்னா என்ன, வீரங்கிற அர்த்தம் சொல்லுவோம். சிங்கம்னா அசல் சிங்கம்ங்கிற அர்த்தம் வைக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு மஜாசான முறையில மாற்று பொருளுடைய வழியில் அது சொல்லப்பட்டது. அது இலக்கிய நயத்தோடு சொல்றது. இன்ன பைத்தன் அந்த சாக்கினு, எந்த வீட்டில் தாங்கள் கூடியிருப்பீர்கள்னா எந்த இடத்திலே உங்களுடைய வழிகாட்டுதல்கள் இருக்குமோ, வழிமுறைகள் இருக்குமோ, உங்களுடைய இதாயத்துடைய வழிமுறை இருக்குமோ, வேற வழிமுறைகள் நேர்வழிக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொன்ன பொருளை மாற்றி அதை நேரடி அர்த்தம் வாங்கிக்கிட்டு அதற்கு எதிர்ப்பாக ஹதீஸையும் ஆயத்தையும் கொண்டாந்து வச்சு இந்த அடி தவறா போகுது, இந்த அடிக்கு பொருள் இப்படி ஒவ்வொரு பயத்திலையும் ஒரு முரண்பாடான முரட்டுத்தனமான ஒரு அர்த்தத்தை கொடுத்து அதை மறுக்கிறாங்க. இப்படிதான் அந்த மௌலூதுல தவறு இருக்குது, கொள்கை ரீதியா தவறு, ஷிர்க் இருக்குது, நபியை எல்லை மீறி புகழ்ந்ததாக அதுல இருக்குது. இப்படித்தான் உங்களுடைய விமர்சனங்களை இந்த மாதிரியெல்லாம் உங்க மௌலூதை ஓதக்கூடாதுன்னு சொல்றாங்க. நிறைய இருக்குது. அவர் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்க்கும்போது இதே
அக்ஸம்து ஃபீ நஸ்ரி பிக்கும் அலைக்கும். ஒரு வைத்து எடுத்தவர்கள் நேர் முற்றிலும் தப்பான அர்த்தத்தை சொல்லி, அதுல இருக்கிற அர்த்தம் வேற, அவருக்கு சொல்ற அர்த்தம் வேற, ஒரு தவறான அர்த்தத்தை சொல்லி அந்த மௌலத்தை தடை பண்றதுக்காக முயற்சி பண்றாங்க. பொதுவாகவே கவி என்று சொன்னாலே பொதுவா சொல்லுவாங்க, கவிக்கு பொய் அழகும்பாங்க. தமிழ்ல சொல்றது கற்பனையோட ஒண்ணு சொன்னாதான் அது கவியாக ஆகும். அதுக்கு மாத்தி வேற மாதிரி நேரடி பொருள் கொடுக்கறது அது கவியாவே ஆகாது. அதுல ஒரு ருசியும் இருக்காது. அந்த முறையில தான் மௌலுதா இருந்தாலும் சரி, குருதாவா இருந்தாலும் சரி, அந்த இலக்கிய நயத்தோடு சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு நேரடி பொருளை கொடுத்து அதுக்கு தப்பான அர்த்தங்களை விளைஞ்சு கொடுக்கறத வச்சுதான் அவன் மௌலுதை தடுக்கிறான். சிறுக்குன்னா இதுதான். மௌலுதுல என்ன சிறுக்கு இருக்கு? இப்ப உதாரணத்துக்கு எடுத்தா நேற்று படிச்சோம் அந்த யானபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அந்த அக்பாருல் ஹதாயா அந்த சத்தாருல் மசாவி. அப்புறம் என்ன இருக்கு? அந்த அக்பாருல் ஹதாயா வல்துனூபில் மூபிகாத்தி அந்த சத்தாருல் மசாவி வமுகைலுல் ஆசராத்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அந்த அக்பாருல் ஹதாயான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்க பாவங்களை மன்னிப்பவர்களுக்கு. ரசூலுல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு என்ன அவங்களுக்கு உரிமை இருக்குது? பாவங்களை மன்னிக்கிறது யாரு? அல்லாஹ் தான மன்னிக்கணும். ஆயத்து வந்த உடனே அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் அல்லாம வேற யார் பாவங்களை மன்னிப்பாங்க? அல்லாஹ் தான் மன்னிக்கணும்னு சொல்லி இருக்கும் பொழுது நபியை பிடிச்ச பாவங்களை மன்னிக்கிறவர்கள் இங்க வர்ணிக்கிறாங்க. குற்றங்களை மன்னிப்பவர், பாவங்களை மன்னிப்பவர்னு கூறுறாங்க. குறைகளை மறைப்பவர்னு சொல்றாங்க. அல்லாஹ் வேறு சத்தாரு, ரசூலுல்லாஹ் சத்தாருங்கிறாங்க. அல்லாஹ் வேறு கஃபாரு, ரசூலுல்லாஹ் கஃபாருங்கிறாங்க. இதை இப்படி மக்களுக்கு மத்தியில போதிச்சா நிச்சயமா தப்பான அர்த்தம் தான் கிடைக்கும். அதுல என்ன சந்தேகம் இருக்கும்? ஆனா அந்த மௌலத ஒரு முஸ்லிக்கா இருந்தா இந்த அர்த்தம் வச்சிருக்கும். மௌலதை எழுதுனவரு அந்த மௌலது நெடுக முழு இஸ்லாமிய பாரம்பரியத்தை காட்டுறாரு, இஸ்லாமிய வரலாறு காட்டுறாரு, அல்லாஹ் ரசூல் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுறாரு, ஆகிரத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுறாரு, குர்ஆன் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டுறாருன்னா, அப்படிப்பட்ட நபர் இப்படி ஒரு பொருளை சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கவியை சொல்றாருன்னா அதுக்கு முறையான அர்த்தத்தை வைக்கணுமே தவிர சிறுக்குடைய அர்த்தத்தை அதுல புதிய செய்யறதுதான். இதை வச்சுதான் அவங்க சிறுக்குங்கிறாங்க. உண்மையில அங்க என்ன இருக்கணும்? அவரு சொல்லுவாங்க மானஷாயிருக்கு பத்தினி ஷாயிர். கவியுடைய பொருள் இருக்குது, கவிஞருடைய உள்ளத்துலதான் இருக்கு, வெளியில உள்ளவங்க அதை புரிய முடியாது. அது என்ன அர்த்தத்துல சொன்னாங்க? இங்க அன்தான் சொன்னது ரசூலுல்லாஹ்வை சொன்னாங்களா அல்லாஹ்வை சொன்னாங்களான்னு தெரியாது. அந்தங்கிறது பயன்படுத்தப்பட்டுச்சே தவிர பின்னால ரப்பி ரஹ்மனா ஜமியான்னு வருது, அல்லாஹ்வே எல்லாருக்கும் கருணை காட்டுன்னு வருது. அப்ப அவருக்கு மனக்கண்ணு முன்னால அந்தன்னு சொல்லி அல்லாஹ்வை தான் குறிப்பிட்டு கூறுறாருன்னா பிரச்சனையே வராது. நபியை சொன்னாதான் இந்த சந்தேகம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாருன்னு வச்சாச்சா இந்த சந்தேகங்கள் எழும். இது அல்லாஹ்வை பார்த்து சொல்லப்பட்டது. அரபியில இறுதி பார்த்து சொல்லுவாங்க, ஆலிம்களுக்கு தெரியும். அரபிய இலக்கியத்துல இருக்குது. உன்னை சொல்லிக்கிட்டே வரும்போது ரூட்டை மாத்தி கொண்டு போவாங்க. நபியை புகழ்ந்துகிட்டே வரும்போது முடிக்கிற மௌலிது செய்யக்கூடிய அதிகமான இடங்கள்ல பாத்தீங்கன்னா முடிக்கிற போது அல்லாஹ்வை புகழ்ந்துதான் முடிப்பாரு. கவிகளுடைய ஒவ்வொரு கவிகள்லையும் முடிக்கும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து அதை முடிக்கிறார். இங்கேயும் அதே மாதிரி இறுதி நிலைக்கு வரும்பொழுது அல்லாஹ்வை நினைவில் கொடுத்து அந்த அக்பாருல் ஹதாயா அந்த சத்தாருல் அந்த வதுனூபில் மூபிகாத்தி அப்படின்னு அல்லாஹ்வை நினைச்சு இதை அவர் பாடினாருன்னு சொல்லிட்டா சிறுக்கு வேலையே இல்லை. இல்ல ஒரு சமயம் இந்த அந்தங்கிறது ரசூலுல்லாஹ்வை தான் வச்சாங்கன்னு வைங்க, அப்போ அது முறையான அர்த்தம் செய்யலாம். தப்பான அர்த்தம் செஞ்சு முஸ்லிக்காக்கிறத விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஏராளமான குற்றம் குறைகளை மன்னித்தவர்கள் தான். குற்றம் குறைகள் தான் சொன்ன என்ன? குடிகாரனை குடிய மன்னிச்சாங்க, விபச்சாரி விபச்சாரத்தை மன்னிச்சாங்க, அந்த பாவங்களை சொல்லல. நபிக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை ரசூலுல்லாஹ் மன்னிக்கலையா? இந்தாவை மன்னிக்கலையா? மக்காவாசியில வந்து லாத்தஸ்ரீபா அலைக்கும் அல்-யௌம் கொடுமை செஞ்சவங்களை எல்லாம் மன்னிச்சு எல்லாருக்கும் பொது மன்னிப்பு வழங்குறது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே வழங்குறாங்க. இந்த கஃபாரு மக்ஃபிரத்துங்கக்கூடிய வார்த்தையை வச்சு இது அல்லாஹ்வுக்கு தான் இருக்கணும்னு இல்ல. ஹதீஸ்ல வருது மல்லா யக்ஃபிர் லா யுக்ஃபர். யார் மக்ஃபிரத்து செய்ய மாட்டார்களோ அவர்களுக்கு மக்ஃபிரத்து கிடைக்காது. இப்போ மக்ஃபிரத்து செய்யறதுன்னா மற்ற மக்கள்
பாவங்களை மன்னிக்காதவர்களுக்கு அல்லாஹ்வும் மன்னிக்க மாட்டான். அந்த இடத்துல மக்ஃபிரத் என்ற வார்த்தையை மக்கள் மன்னிப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியிருக்கிறார். குர்ஆனுடைய ஆயத்தில் இதா கதிபு ஹும் யக்ஃபிரூன், நல்ல மூமின்களை அடையாளங்களை சொல்லும் பொழுது இந்த நல்ல மூமின்கள் கோபம் வந்தால் யக்ஃபிரூன், மக்ஃபிரத் செய்வார்கள். அதாவது பிற மக்கள் செய்திருக்கக்கூடிய குறைகளை மன்னிப்பார்கள். இப்போ மன்னிக்குதல் கூடிய அர்த்தத்துக்கு அரபுல பொதுவா நம்ம மன்னிக்கிறதுக்கு தசாமுகம் சொல்லுவாங்க, சாமியன்னு சொல்லுவாங்க, ஆக்குவான்னு சொல்லுவாங்க. மக்ஃபிரத்துக்கு கூடிய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஆனா இந்த இடத்துல மக்ஃபிரத்துக்கு கூடியதுக்கு என்ன அர்த்தம் வச்சது அப்படின்னா குற்றங்குறைகளை பொதுவாக மன்னிக்கிறது தான் பொருள். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் மன்னிச்சவர்களுக்காக வேண்டி கஃபாருல் ஹதாயா, குற்றம் குறைகளை மன்னித்தவர்கள் தாங்க தான். நபியை பார்த்து இது சொன்னதாக வச்சுக்கிட்டாலும் இந்த மாதிரி பொருள் செய்யலாம். எத்தனை குறைகளை மறைச்சாங்க, எத்தனையோ பேர் செய்திருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் மறைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நடத்துறதுனால அதை பார்த்து அவர் அந்த கஃபாருல் ஹதாயா மூன்று காத்தி அந்த சத்தாருல் மசாதி இப்படி வச்சுட்டோம்னு சொன்னா இது ஷிர்க்குக்கு வேலையே இல்லை. சிறுபடி அர்த்தத்தை வழியை கொண்டு போய் நுழைக்க செய்யறத விட அதுக்கு ஒரு நல்ல பொருள் சொல்ல முடியும் சொன்னா இந்த நல்ல உள்ள வச்சுட்டு போலாம். முதலாவது அல்லாஹ்வுக்கு சொன்னதா வைக்கலாம், இல்ல ரசூலுல்லாஹ்வுக்கே சொன்னாலும் கூட சொன்னதுனால தவறு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ராவை மன்னிச்சாங்க, வஹ்ஷியை மன்னிச்சாங்க, மக்காவாசிகளை மன்னிச்சாங்க, மேல மலர் இது ஒட்டகத்துடைய குழந்தைகளை போட்டவங்களை மன்னிச்சாங்க, வீட்டை விட்டு வரட்டினவங்களை மன்னிச்சாங்க. இந்த மன்னிப்புடைய லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்த மாதிரி உலகத்துல எந்த மனுஷனும் மன்னிச்சிருக்க மாட்டான். அவரை மன்னிப்புகளை செஞ்சதுனால அவர் அதை நினைச்சு அந்த கஃபாருல் ஹதாயா மூன்று காத்து படிச்சிருந்தா அதுல குபுரு சுருட்டு வைக்கிறதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல இப்படி சில அடிகளை எடுத்து தானா மனம் திரும்பி ஒரு அர்த்தத்தை செஞ்சு அவங்க இந்த மாதிரி அதுக்கு பொருள் செய்ய ஆரம்பிக்கிறது தான் அந்த சுருக்கு கொண்டு காட்டு. நண்டு சாப்பிடலாமா? நண்டு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது எந்த ஹதீஸையும் வரல. ஹதீஸ சாப்பிடலாம் இல்ல சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஹதீஸ்ல வரல. இப்ப என்ன ஆய்வு செய்யறாங்க பாருங்க, இது சாப்பிடப்படக்கூடிய தகுதியான பொருளா அல்லது சாப்பிடப்படுவதற்கு தகுதியற்ற பொருளா? இந்த ஆய்வு செய்யறவங்க என்ன மாதிரி ஆய்வு எடுத்தாங்களோ அதுக்கு மாதிரி சட்டம் சொல்லிட்டாங்க. சில பேர் சொன்னாங்க இது ஆய்வுல மீன் மாதிரி, கடல்ல கிடைக்குது அது கிடைக்குது, இது மீன் மாதிரி தான், மீனுடைய சட்டம் தான் இதுக்கு பொருந்துட்டாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால சாப்பிட்டுக்கலாம்னாங்க. இது மீனா இல்ல பூச்சி மாதிரி இருக்குதுன்னாங்க இமாம் அபூ ஹனீஃபா. ஆய்வு நேரடி ஹதீஸ் இருந்தா அவங்க கருத்து வேறுபாடு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆய்வு செய்யும் பொழுது அவர்களுடைய ஆய்வுக்கு தக்கபடிதான் அங்கே பொருள் வரும். அவங்க அது வந்து மீனாக கருதுல, நண்டு ஒரு பூச்சி மாதிரி இருக்குது, அதனால இதுல சந்தேகம் வந்துருச்சு மீனுடைய வகையில சேர்றதுல, இது ஹராம்னு சொல்ல முடியாட்டி கூட இது மக்ரூஹ் விரும்ப தகுந்ததல்ல, சந்தேகம் வந்த பிறகு சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த ஆய்வுப்படி 2 சட்டம் வந்துச்சு. இந்த 2 சட்டம் மனமுரண்டனால் ஏற்பட்டதல்ல, நேரடி ஹதீஸ் இல்ல, நேரடியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொல்லல. அப்ப அதை எப்படி ஹலால்ல சேர்க்கிறதா ஹராம்ல சேர்க்கிறதா மக்ரூஹ்ல சேர்க்கிறதான்னு யோசிக்கும் போது அவரவர்களுடைய சிந்தனை ஆய்வுக்கு தக்கபடி முடிவெடுத்தார். அந்த முறையில்தான் ஒருத்தர் மக்ரூஹ்னாரு, ஒருத்தர் ஹலால்னாரு. நீங்கள் ஏதாவது ஒண்ணுதான், நீங்கள் நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லித்தானே ஆகணும். ஹலால்னு சொல்லணும் அல்லது மக்ரூஹ்னு சொல்லணும், கூடுன்னு சொல்லணும் அல்லது கூடாதுன்னு சொல்லணும். எதை சொன்னாலும் ஒரு ஆய்வை வச்சுதான் சொல்லுவோம். நேரடி ஹதீஸ் இருந்தா கருத்து வேறுபாடு வராது. அந்த நினைப்பு எதனால வந்துச்சு? நண்டு வந்து மீன் வகை இல்லை அப்படிங்கிற அந்த கண்ணோட்டம் எதனால ஏற்பட்டுச்சு? அதை பார்த்தாலே தெரியுது, மீன் மாதிரி தெரியலையே, பூச்சி மாதிரி தான் கழுத்து கிடையாது. நண்டை வந்துட்டு ஒண்ணு நடுவுல வச்சு இல்லைன்னா கட்டி வச்சு அது காவடிச்சு தானே சாப்பிட்றாங்க. மற்றபடி கழுத்து கிடையாது. கழுத்து கிடையாது, மீனுக்கு கூட கழுத்து கிடையாது. ஆனா நீங்க இந்த டேர்ட்டில் கிராமடையில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ராக் முதுகுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதே மாதிரி தான் நண்டு நண்டு எப்போ சாப்பிட்டாங்க அது எனக்கு தெரியாது. நண்டை பத்தி ஹதீஸ்ல இல்ல. இப்ப சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்கிறது எதை வச்சு முடிவு செய்யணும்? மீனா நினைச்சவங்க சாப்பிடுங்கிறாங்க, மீனா தெரியலங்கிறவங்க சாப்பிடாதுங்கிறாங்க.
அது அதனுடைய முதுகு பலமா இருக்குதா, அதுக்கு கழுத்து இருக்குதா, இந்த ஆய்வெல்லாம் அதனால எந்த பெரிய வித்தியாசம் வர்றதில்லை. கழுத்துள்ள பொருள் ஹலாலும் இருக்கு, கழுத்து இல்லாத பொருள் ஹராமும் இருக்குது. அதனால நண்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த ஜீங்கா, அது பேரு ஜனாவுடைய விஷயத்துல அதே தான். ஏன்னா பார்த்தா பூச்சி மாதிரி இருக்கு. இந்த பழவேற்கால எனக்காண்டி ஸ்பெஷலா இறால் ஆக்கி வச்சிருந்தாங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு? அதுல 3 வருஷம் ஆச்சு. நான் அரைவு சாப்பிட மாட்டேன். அவன் நல்ல என்ன எனக்கு பூச்சி மாதிரி தெரியுது. அது என்னமோ தெரியல, பழக்கம் இல்லாதனாலயோ என்னமோ எனக்கு தெரியல. அதுலயே குவைத்துல போய் பார்த்தா ஒவ்வொன்றும் நல்ல அந்த ஜெர்சி மாடு மாதிரி இருக்கு. உறவுடைய காலும் கையும் பார்த்தா எனக்கு நல்ல மீனையே சாப்பிடாம விட்டுடலாமான்னு மனசுல வந்துச்சு. இப்ப அதை ஏன்னு சொன்னா மீனாக யாரு சிந்திக்கிறாங்களோ, மீனுடைய வகை மாதிரி தெரியுது, கடல் வாழ் பிராணி, அது சாப்பிட்டுக்கலாம்னு சட்டம் சொன்னாங்க. யார் அந்த மாதிரி எல்லாம் பூச்சி மாதிரி தெரியுதுங்கிறாங்களோ மக்கள் விட்டாங்க. சாப்பிடுறாங்க, 1 சாப்பிடுறது இல்லைன்னா 3 சாப்பிடுறது இல்லைன்னா 5 ஒற்றைப்படை நம்பர் சாப்பிடுறது அப்படிங்கிற அந்த மாதிரி எதுவும் நம்பர்ஸ் தான் இருக்குதா? 1, 3, 5